வார தடயத்தில் சென்னையில் நடந்த அரசியல் படுகொலை ஒன்றை விரிவாக பார்க்க இருக்கிறோம். கொலை செய்யப்பட்டவர் திமுகவின் கே நகர் பகுதி மகளிரணி செயலாளர் பால்மலர். 2008ஆம் ஆண்டிலே இந்த கொலை நடந்தாலும் 5 ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் இதுவரை இந்த கொலை வழக்கில் துப்பும் துலங்கவில்லை, குற்றவாளிகளும் சிக்கவில்லை. தற்போது இந்த வழக்கை விசாரித்து வரும் காஞ்சிபுரம் சிபிசிஐடி போலீசாரும் குற்றவாளிகளை தேடி நீண்ட நெடிய பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். பால்மலர் கொலை வழக்கில் மறைந்து கிடக்கும் மர்மங்களை விரிவாக பார்க்கலாம். பால்மலர் தென் சென்னை திமுகவின் பிரச்சார பீரங்கியாக வலம் வந்த பெண் நிர்வாகி. கடந்த ஆட்சி காலத்தில் திமுகவின் விருகம்பாக்கம் பகுதி செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார். 100க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அவர் திமுகவின் தவிர்க்க முடியாத பகுதி நிர்வாகியாக கட்சி பணியாற்றினார். அதனால்தான் என்னவோ பால்மலருக்கு நேர்ந்த கொடூரமும் தவிர்க்க முடியாததாகிவிட்டது. கே நகர் பகுதியில் தனது கணவர் குமாரவேல் மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்த பால்மலர் 2003ஆம் ஆண்டு முதல் திமுகவின் விருகம்பாக்கம் பகுதி செயலாளராக பணியாற்றினார். பால்மலர் கேட்ட நேரத்தில் கேட்ட கோரிக்கைகளை செய்து கொடுப்பதால் அவருக்கென்று அந்த பகுதி மகளிர் குழு பெண்களிடம் தனி செல்வாக்கு இருந்து வந்தது. பால்மலர் தன்னுடைய சிறப்பான கட்சி பணி காரணமாக கட்சியின் தலைமையிடத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தார். 2008ஆம் ஆண்டு பால்மலரின் அரசியல் வாழ்க்கையில் பல அதிர்ச்சிகளை அள்ளித் தெளிக்கும் ஆண்டாக அமையும் என்று நிச்சயம் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அந்த அளவிற்கு கே நகர் தொகுதி மகளிர் அணியில் அசைக்க முடியாதபடி வலம் வந்த பால்மலருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அன்று 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பால்மலர் தனது கணவர் குமாரவேலு, குழந்தைகள் யோகேஷ் மற்றும் நிவேதா ஆகியோருடன் ரயில் மூலம் சொந்த ஊரான மதுரைக்கு புறப்பட்டார். கணவருடன் மதுரையில் இருந்த பால்மலருக்கு கே நகர் தொகுதி திமுக அலுவலகத்தில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் பேசிய நபர், நாளை ஜூன் 3ஆம் தேதி தலைவர் பிறந்த நாள் இருக்கிறது, அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். குடும்பத்தினருடன் சென்றிருந்த பால்மலர் தனது தலைவரின் பிறந்த நாள் என்பதற்காக கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள குடும்பத்தினரை பிரிந்து தனியாக 2ஆம் தேதியே சென்னை வந்தார். பின்னர் அவர் தனது வீட்டில் இருந்து கட்சி அலுவலகத்துக்கு புறப்பட்டு வந்தார். மறுநாள் தனது தலைவரின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு விட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அன்று நண்பகல் 1 மணி பால்மலருக்கு செல்போன் அழைப்பு ஒன்று வந்தது. அதில் பேசிய நபர் பால்மலரை உடனே வருமாறு அழைத்துள்ளார். அந்த அழைப்பிற்கேற்ப தன்னுடன் மகளிர் அணியைச் சேர்ந்த 2 பெண்களுடன் ஆட்டோவில் ஏறி வீட்டிலிருந்து புறப்பட்டார் பால்மலர். வெகு நேரமாகியும் பால்மலர் வீட்டிற்கு திரும்பவில்லை. அவர் எங்கு சென்றார் என்பதும் யாருக்கும் தெரியாத மர்மமாகிவிட்டது. ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு என் மனைவி திருப்போணத்திலேருந்து மதுரையிலேருந்து ட்ரெயினில் புதிய எக்ஸ்பிரஸில் அனுப்பிச்சு விட்டாங்க சென்னைக்கு. கலைஞர் தலைவர் அவர்களை பிறந்தநாளுக்கு சால்வை போடுறதுக்காக. அது போயிட்டு அன்றைக்கி 11 மணி வரையும் என்கிட்ட செல்ஃபோனில் தொடர்பு கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1:15 மணி 1:30 மணி இதில் எந்த ஒரு தகவலுமே இல்லை. பொதுவாக அரசியலில் உள்ள பெண் நிர்வாகிகளுக்கு செல்போன் அழைப்பு வருவது இயல்புதான். யாரிடமிருந்து பால்மலருக்கு செல்போன் அழைப்பு வந்திருக்கும்? பால்மலர் யாரை தேடி சென்றிருப்பார்? பால்மலர் காணாமலா போயிருப்பார்? ஒருவேளை கடத்தப்பட்டிருக்கலாமோ? எப்படி ஆளும் கட்சியின் பெண் நிர்வாகியை கடத்தும் அளவிற்கு துணிச்சல் யாருக்கு இருக்க போகிறது? பால்மலரை காவல்துறையினர் எப்படி மீட்டனர்? பதில் இருக்கிறது, பார்த்திருங்கள். கே நகரில் உள்ள வீட்டிலிருந்து ஆட்டோவில் சென்ற பால்மலர் மீண்டும் வீட்டிற்கு திரும்பவில்லை. இந்த நிலையில் 3ஆம் தேதி இரவு மதுரையில் இருந்து குமாரவேல் செல்போன் மூலமாக பால்மலரிடம் பேச முயன்றார். அப்போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அவரால் பால்மலருடன் பேச முடியவில்லை. குழந்தைகளும் தாயிடம் பேச முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால் பதற்றம் அடைந்த குமாரவேல் அங்கிருந்தபடியே இரவு பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் போன் செய்து விசாரித்துள்ளார். அவர்கள் சொன்ன பதில் குமாரவேலுவின் இதய துடிப்பை அதிகரிக்க செய்தது. பால்மலர் இரவு வெகு நேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை என்பது கடுமையான அதிர்ச்சியை கொடுத்தது அவருக்கு. ஜூன் 4ஆம் தேதி அவசரமாக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மதுரையில் இருந்து சென்னை வந்தார் குமாரவேலு. குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு பால்மலரை தேடும் பணியில் ஈடுபட்டார். கட்சியினர் வீடு, உறவினர் வீடு, நண்பர்கள் வீடு என எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை.
இந்த நிலையில் அன்று நண்பகல் காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஏரிக்கரையில் மதகு அருகே ரத்தம் தோய்ந்த நிலையில் சாக்கு மூட்டை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இது பற்றிய தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த சாக்கு மூட்டையை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். சாக்கு மூட்டையை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து பார்த்தபோது பெண் சடலம் ஒன்று இருந்தது. அந்த சடலத்தில் கை கால்கள் அனைத்தும் கட்டப்பட்டிருந்தது. அந்த பெண்ணை யாரோ கொடூரமாக கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி மணிமங்கலம் ஏரி மதகில் இருந்து தூக்கி வீசி சென்றிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். இதற்கிடையே அந்த பெண் தொடர்பான செய்தி மறுநாள் அனைத்து காலை பத்திரிகைகளிலும் வந்தது. மணிமங்கலம் ஸ்டேஷனில் போய் இது மாதிரி விஷயத்தை சொல்லி கேட்கும்போது தமிழ்வாணன் இசை மட்டும் இருந்தார். அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லினா எதை வச்சு இப்படி வந்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி சந்தேகத்தின் பேரில் வந்தேன். அவங்க ஆள் நான் பார்த்து 3 நாள் ஆச்சு சென்னைக்கு வந்து இது வரைக்கும் ஒரு சந்தேகத்தின் பேரில் தானே வந்துருக்கணும். உங்களுக்கு அடையாளம் காட்டினா தெரியுமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க காலில் போட்டிருந்த கொலுசு எடுத்து காட்டினார். அவங்களுடைய சின்ன தோடு இதை போட்டிருந்தது. மற்றபடி கழுத்துறத்தை போட்ட செயினோ தாலி எந்த ஒரு நகைகளுமே இல்லை. இதுதான் என் மனைவி இதுதானே நான் போகணும். அதனை பார்த்த குமாரவேலுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மருத்துவமனையில் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணின் உடலை பார்த்த குமாரவேலுவுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. அந்த பெண் சடலம் வேறு யாருமல்ல, பால்மலர்தான். தன்னுடைய மனைவியை அநியாயமாக கொண்டு விட்டார்களே என்று கண்ணீர் விட்டு கதறினார் குமாரவேல். பிரேத பரிசோதனை முடிந்து பால்மலரின் உடல் குமாரவேலு குடும்பத்தாரிடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் பால்மலர் கொலை வழக்கில் குற்றவாளிகள் சிக்கவில்லை. ராயப்பேட்டை மருத்துவமனையில் பாடியை வச்சுருந்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது போலீஸ்காரவங்க எல்லாமே போய் பார்த்துட்டு சனிக்கிழமை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. சந்தேகத்துக்கு மேலே கட்சி ரீதியாக தான் அந்த கொலை நடந்தது அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக இருக்குது. எனக்கு முன் விரோதங்களே எதுவுமே கிடையாது. எந்த ஒரு எதிரிகளும் எங்களுக்கு இது இல்லை. கட்சி ரீதியான போட்டிகள் நிலவுது அப்படிங்கும்போது அண்ணன் தனசேகர் அவர்களை சந்தேகப்பட்டு சில இதில் 4 கட்சியின் உள்ளதிலே சில பேர் சொல்கிறத வச்சு நானும் அந்த இதை வந்து ஏற்றுக்கிட்டு இது பண்ணேன். என்ன காரணமோ தெரியவில்லை, பால்மலர் வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் மணிமங்கலம் போலீசார் போதிய வேகம் காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. என்னுடைய ஆட்டோ டிரைவர் நாகராஜன் ஒரு தம்பி, அந்த பையனை ரொம்ப சித்திரவதை பண்ணி நிர்வாணம் பண்ணிக்க வச்சு பால்மலர் கடந்த கொலை நடந்த இடத்துலேயே அந்த நீலி கால்வைக்கிட்டே பையனை கூட்டு போய் வச்சு உன்னை இங்கேயே ஷூட் பண்ணிவிடுவேன். இது ஆமாம், அந்த ஆண்குறியில் ரிவால்வரை வர வச்சு உன்னை ஷூட் பண்ணிவிடுவேன். அந்த கேஸு 10 கேஸு புரோஜனம்லாம் பண்ணிவிடுவேன்டா. எதுனா குமரவேல் தான் உனக்கு காசு கொடுத்து கொல்ல சொன்னான் அப்படிங்கிறது நீ ஒப்புக்கொள்கிற அப்படின்னு. உன்னை 1 மாதத்தில் வெளியில் எடுத்து விட்டுறேன் அப்படின்னு. நான் அவங்க வீட்டிலே சாப்பிட்டு வளர்ந்தவங்க, அந்த மாதிரி நான் எதுவும் சொல்ல முடியாது சார் அப்படின்னு. என்னடா அண்ணன்னு சொல்கிறேன்னு சொல்லி திருப்பி அவனை ரொம்ப போட்டு டார்ச்சர் கொடுத்து அடிச்சிருக்காங்க. பால்மலர் கொலை வழக்கும் ஒரு கட்டத்தில் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. குமாரவேலுவின் முயற்சியால் இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. பால்மலர் கொலை வழக்கில் திமுக பிரமுகர்கள் சிலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதனால்தான் போலீசார் முறையாக வழக்கை விசாரிக்காமல் கிடப்பில் போடுவதாகவும் குமாரவேலு குற்றம் சாட்டினார். அப்போது அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மணிமங்கலம் காவல்துறையினரும் வழக்கை விசாரிப்பதில் தொடர்ந்து சுணக்கம் காட்டினர். குமாரவேலு வழக்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் ஒரு முயற்சியில் இறங்கினார். அதன்படி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை போட்டது. அது என்ன உத்தரவு? விழித்திருங்கள், விடை தருகிறோம். மணிமங்கலம் காவல்துறையினரின் விசாரணையில் திருப்தி இல்லாத குமாரவேலு வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். சிபிசிஐடி போலீசாராவது குற்றவாளிகளை கண்டுபிடித்தார்களா? பதில் இருக்கிறது, பார்த்திருங்கள். பால்மலர் கொலை வழக்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு. சிபிசிஐடி போலீசாரும் பால்மலர் வழக்கு தொடர்பாக விரிவாக விசாரிக்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த குமாரவேலுவுக்கு
பலத்த ஏமாற்றம் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. காஞ்சிபுரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஜோதி தேட்டர்கிட்ட வந்து என்னைய டாடா சுமோவில் அவங்களே கூப்பிட்டு போனாங்க. கொண்டு போய் திருவள்ளூரில் கொண்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த பக்கம் நான் போனது பழக்கம் உள்ளது. கல்வியெல்லாம் ஃபோன் போடும்போது எங்கே அந்த ஃபோன் வருதுன்னு நான் மீடியாவிலேருந்து வந்து சொல்லிட்டு வந்தேன். இப்போ மீடியாவிலலாம் சொல்லிட்டு வந்தியா அப்படின்னாங்க. ஆமாங்க, உங்களை நம்பி எப்படிங்க வர முடியும்? என் மனைவி கேட்டு போகிற கதை எனக்கும் வரும் இல்லையா, உங்கள் மேலே எனக்கு சந்தேகங்களாக இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மீடியாக்காரங்கள்ட்ட எதுன்னு நாங்கள் அவங்க ஏற்றின இடத்துல கொண்டு விட்டுறோன்னு டிஎஸ்பி வீரமணி அவர்களே நேரடியாக ஃபோனில் என்னுடைய ஃபோனில் இருந்து பேசி முடிச்சுட்டாங்க. வழக்கை கிடப்பில் போட்டு விடுவார்கள் என்று குமாரவேல் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உண்மையில் அதுதான் நடந்தது. பால்மலர் வழக்கு கிணற்றில் போட்ட கல்லாக மாறியது. அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கலாம் என்று காத்திருந்த குமாரவேலுவுக்கு அடுத்தடுத்து வந்த மிரட்டல்கள் அவரை அப்படியே அமைதி காக்க வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆட்டோ வச்சுருந்தோம். ஆட்டோவை கொண்டு பறிமுதல் செஞ்சுட்டாங்க. அதுக்கு வழிவகுத்ததே எல்லாம் போலீஸ்காரவங்க தான். அது எனக்கு நல்லா 100க்கு 100 தெரியுதுன்னு. இப்போ நான் இருக்கிற வீட்டை கொண்டும் இது இது எவ்வளோதுக்கு வாங்கினேன், இது எப்படி வாங்கினேன் அப்படின்னு என்னையே தான் துன்புறுத்துகிற கதையெல்லாம் கேட்டாங்க. அதுலேயும் நான் கோவப்பட்டு சில வார்த்தைகள் அவர்கிட்ட பேசினதுன்னு டிஎஸ்பிட்டு. ஆனால் நான் என்ன புரோக்கர் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இது இல்லை. வாங்கினது நம்ம வீடு அவளுடைய பேரில் இருக்குது. இதுதான், நாங்கள் ஒன்றும் யாரையும் ஏமாற்றி வாங்கலை அப்படின்னு. இப்போ என்ன விலைக்கு போகணும்னு கேட்டார். அது எனக்கு தெரியாதுன்னு, நீங்கள் புரோக்கரை தான் பார்த்து கேட்கணும்னு இந்த வீட்டிலே இருந்து இதையும் சொல்லிவிட்டேன். இந்த நிலையில்தான் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம். பால்மலர் கொலை வழக்கை தூசி தட்டி எடுத்தனர் சிபிசிஐடி போலீசார். குமாரவேலுவும் பால்மலரின் சாவுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இறங்கினார். வேகம் எடுத்தது சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை. திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் சிலரின் தூண்டுதலின் பேரில் இந்த கொலை நடந்திருப்பதாகவும் அதன்படி குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாகவும் சிபிசிஐடி போலீசார் பத்திரிகைகளுக்கு தகவல் கொடுத்தனர். இதற்கிடையே 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி குமாரவேலு புதிய சர்ச்சை ஒன்றை கிளப்பினார். ரிப்போர்ட்டில் அண்ணன் என்னை பற்றியே பேட்டி கொடுத்துருந்தார். தனசேகரன் பகுதி செயலாளராக இருக்கிறார். அவர் இது பண்ணி இந்த மாதிரி அந்த தம்பி தான் அந்த கொலையை செஞ்சுருப்பான் அப்படின்னு அவர் பேப்பரில் இது பண்ணுவோம். என்னோடய நண்பர்கள் இந்த மாதிரி உங்களே பேட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு. அதுன்னு உறுதியாக நான் இவங்க தான் செஞ்சாங்கன்னு அந்த சூழ்நிலையும் சொல்லலை. ஆனால் அவங்களாவே இதை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் சந்தேகத்தின் அடிப்படையில். ஆனால் கொலை நடந்து இந்த பாடி எடுத்ததுக்கும் இவங்களுடைய சம்மந்தப்பட்ட எந்த பகுதி சார்பில் எந்த கட்சிக்காரங்களும் இல்லை. ஆம், பால்மலர் கொலை வழக்கில் திமுகவின் முக்கிய பிரமுகர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக ஒரு புது குண்டை தூக்கி போட்டார். மேலும் அந்த திமுக பிரமுகரை கைது செய்து தீவிரமாக விசாரித்தால் குற்றவாளியை பிடித்து விடலாம் என்றும் போலீசுக்கு துப்பு கொடுத்தார். குமாரவேலுவின் இந்த புகாருக்கு அவர் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் செப்டம்பர் 9ஆம் தேதி சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் குமாரவேலு பரபரப்பான புகார் ஒன்றை மனுவாக அளித்தார். போலீஸ்காரங்களே நான் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற தகவலை இந்த அரசியல்வாதிகள் சொன்னதே இவர்கள் தான். அது எனக்கு 100க்கு 100 நல்லாவே தெரியும். ஆமாம், எல்லாருக்குமே இதுன்னு பல பிரச்சனைகள்லாம் நீ செய்யாத, இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்க, இது ஆமாம் மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ போட்டு சந்தோஷமாக இருப்பா, 2 பிள்ளைங்களை வச்சுருக்க, உனக்கு எது போதுன்னு. அது அன்பு ரீதியாக சொன்னாங்களா இல்லை பயமுறுத்துறதுக்காக சொன்னாங்களா அது எனக்கு தெரியாது. அந்த புகார் மனுவில் கே நகர் பகுதி செயலாளர் தனசேகரன் மற்றும் அவரது அடியாட்கள் மூலம் பால்மலர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகள் கூறியதாகவும் தெரிவித்து பதற்றத்தை அதிகரிக்கச் செய்தார் குமாரவேலு. அதோடு நிற்கவில்லை. என்னையும் எனது குழந்தைகளையும் காப்பாற்றிக் கொள்ள என்னை சொந்த ஊருக்கு போய்விடுமாறு மிரட்டுகிறார்கள் என்றும், எனவே தனசேகரன் மீதும் அவரது அடியாட்கள் மீதும் மீண்டும் தக்க விசாரணை நடத்தி சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எனது குழந்தைகளுக்கும் எனக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அதிர்வேட்டு ஒன்றையும் வைத்தார். இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க குமாரவேலு கொடுத்த தகவல்கள் சிபிசிஐடி காவல்துறையினருக்கு உதவியதா? குமாரவேலு சொன்னபடி திமுகவினர் யாருக்காவது இந்த கொலையில் தொடர்பு இருக்குமோ? ஏன் பால்மலர் உட்கட்சி பூசலால் தான் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது காரணமா? இந்த வழக்கில் தடயங்கள் தவிர என்ன காரணம்? விடை தருகிறோம் உங்களிடம். விழித்திருங்கள் எங்களிடம். நிச்சயமாக பால்மலரை 1க்கு மேற்பட்ட நபர்கள் சேர்த்துதான் கொலை செய்திருக்க வேண்டும். அதில் பால்மலருக்கு அறிமுகமான நபர்கள் இருந்திருக்க வேண்டும். அந்த நபர்கள் யார் என்பதே முக்கியமான வினாவாக உள்ளது. இதற்கு விடை தேடினால் பால்மலர் வழக்கில் தலைமறைவான குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடலாம். பால்மலர் கொலை வழக்கில்
குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் போனதற்கான காரணங்களையும் தவறவிடப்பட்ட தடயங்களையும் பார்த்தால் இந்த வழக்கு 5 வருடங்கள் தவிப்பதற்கான விடை கிடைத்துவிடும். பால்மலர் திமுகவின் மேலிடத்து தலைவர்களிடம் செல்வாக்குடன் இருந்தவர். பால்மலர் கொலை செய்யப்பட்ட போது தமிழகத்தில் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும்போது பால்மலரை கொலை செய்த கொலை கும்பலை பிடிப்பதில் போலீசாருக்கு முட்டுக்கட்டை போட்டது யார் என்பதை பார்த்தால் குற்றவாளியின் வீட்டுக்கு வழி தெரிந்துவிடும். ஒருவேளை இந்த வழக்கை விசாரிப்பதில் யாரும் முட்டுக்கட்டை போடவில்லை என்றால் பால்மலர் கொலை வழக்கில் போலீசாருக்கு முக்கிய தடயமான அவரது செல்போனில் அன்று பேசிய நபர்களை அழைத்து முறைப்படி விசாரித்தால் விடை கிடைக்கலாம் என்பது இந்த வழக்கை தொடர்ந்து கவனித்து வரும் சட்ட நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் மீது குமாரவேலு கொடுத்த புகாரில் உள்ள உண்மை தன்மையை அறிந்தால் குற்றவாளி யார் என்பது தெரிந்துவிடவும் வாய்ப்புள்ளது. பிள்ளைகளையுமே தனிப்பட்ட முறையிலே போய் 2 தடவை ஸ்கூல்லே சந்திச்சு இந்த மாதிரி யார் உங்கள் அப்பா தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணாங்களா அப்படின்னு இது பண்ணி கேட்டிருக்காங்க. இதை பிள்ளைங்கள் வந்து சொல்லும்போது நான் கோவப்பட்டு இது பண்ணால் ஜோதின்னு கேகே நகரில் அவர் சிபிசிஐடியில் இருக்கிறவர்கிட்டே ஃபோன் போட்டு ஏன்னா பிள்ளைங்களை போய் இந்த மாதிரி ட்ராஜர் கொடுத்துறீங்க இப்படின்னது அப்படின்னு குமரவேல் இதில் அனாவசியமாக நீ தலையிட முடியாது எங்களோட விசாரணதுன்னு. அதுக்கப்புறம் வக்கீலை கன்சல்ட் பண்ணால் அவங்களுக்கு கேட்குற உரிமை இருக்குது, அதை வந்து நீங்கள் இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. நானும் விட்டுட்டேன். கொலையான பால்மலர் சம்பவத்தன்று ஆட்டோவில் 2 பெண்களுடன் சென்றார் என்பது வரை துப்பு துலக்கிய போலீசாரால் அவர் எங்கு சென்றார், யாரை சந்திக்க சென்றார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போனது துரதிர்ஷ்டம்தான். இருக்கட்டும், சம்பந்தப்பட்ட நாளில் அந்த பகுதிகளில் ஆட்டோவை இயக்கியவர்களை கண்டறிந்தால் முகம் மறைந்து வாழும் குற்றவாளியின் முகவரி தெரிந்துவிடும். பால்மலர் கொலை செய்யப்பட்டு 4-5 நாட்கள் கழித்து கண்டெடுக்கப்பட்டால் கொலையாளியை கண்டுபிடிப்பது சிரமமான காரியமாக உள்ளது எனலாம். ஆனால் கொலையான 10 மணி நேரத்தில் பால்மலரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் துப்பு துலக்குதலில் சிறந்து விளங்கும் நமது காவல்துறையினரின் கையில் இருந்து தடயங்கள் தவறியது வியப்பாகவே உள்ளது. மிஞ்சியும் இது பண்ணிட்டு தான் நான் அந்த சிபிசிஐடி ஆர்டர் வாங்கினேன். ஆனால் எந்த ஒரு அறிகுறியுமே இதுவரை இம்ப்ரூவ்மெண்ட்டு அவங்க வாயில் இதுவரையும் வரல. நானும் அதுக்கப்புறமும் பல பெட்டிஷன்களையும் போட்டிருக்கேன். அதோட இது என்னங்கிறது இதுவரையும் ட்ரையலுக்கு எதுவுமே கொண்டு வரல. அப்படி உண்மையான குற்றவாளிகளை எனக்கு தெரியணும். அரசியல் படுகொலையாக இதை பார்க்காமல் அவரது நடவடிக்கை மற்றும் செயல்பாட்டினால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளான யாராவது ஒரு நபர்தான் இந்த செயலை செய்திருக்க வேண்டும் என்ற கோணத்தில் விசாரித்தால் இந்த வழக்கின் மறுபக்கம் தெரிய வருகிறது. கொலை செய்யும் அளவுக்கு பால்மலரால் பாதிக்கப்பட்ட வெளிநபர்கள் யார் என்பதை கண்டறிந்தால் உண்மை வெளிச்சத்திற்கு வர வாய்ப்புள்ளது. அப்படி வெறுப்பு கொள்ளும் நிலை இல்லை என்றால் ஒரு பெண்ணை கடத்தி சென்று கொடூரமாக கொலை செய்து சாக்கு மூட்டையில் அடைத்து வீசியிருக்க மாட்டார்கள் என்ற சந்தேகமும் எழுகிறது. அரசியலில் செல்வாக்குடன் இருந்துள்ள பால்மலர் அரசின் ஒப்பந்தங்கள் எடுத்துக் கொடுக்கும் வேலைகளை சிலருக்கு செய்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஏமாற்றம் அடைந்த நபர்களுக்கு ஒருவேளை இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகமும் எழவே செய்கிறது. உன் தலையில் மிளகா அரைக்க போக்குறாங்க, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இப்படியெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு தனிப்பட்ட முறையில் நீ வர வேண்டாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பு செய்யலை, நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்ட்டு நான் பாட்டு எதுக்குமே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். மிரட்டல் தோரணையிலே என்னை கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க, எந்த முடிவும் இல்லை. மற்றொன்று, பால்மலர் ஏராளமான மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு கௌரவ தலைவி போல வலம் வந்தவர். அவர் எப்போது கூப்பிட்டாலும் எங்கேயும் வர சில பெண்கள் தயாராக இருந்துள்ளனர். சுய உதவி குழுக்களுக்கு கடன் பெற்று தருவதையும் அதில் கமிஷன் எடுத்துக்கொள்வதையும் பால்மலர் வழக்கமாக்கியுள்ளார். இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட யாராவது பால்மலரை கொலை செய்திருக்கலாமோ என்றும் எண்ண தோன்றுகிறது. சம்பவத்தன்று பால்மலருடன் ஆட்டோவில் சென்ற அந்த 2 பெண்கள் யார் என்பதையும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் இந்த வழக்கில் போலீசாரால் தவறவிடப்பட்ட முக்கிய தடயமாக பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் பால்மலரை தீர்த்து கட்டியவர்கள் போலீசாரின் கவனக்குறைவால் நம் சமூகத்தில் தான் நடமாடி வருகிறார்கள் என்பது மட்டும் கசப்பான உண்மை. மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க இதுன்னு பெரிய இதெல்லாம் இருக்காங்க, பயந்துதுன்னு. எனக்கு பயம் கிடையாது, பயந்தான் நான் இறங்கியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. ஆமாம், அதனால் உண்மை தெரியணும். தடயங்கள் அனைத்தும் தவறியதால் இந்த வழக்கில் குற்றவாளிகள் யாரும் சிக்கவில்லை. சிபிசிஐடி போலீஸ் விசாரணையிலும் கிணற்றில் போட்ட கல்லாக அப்படியே கிடைக்கிறது பால்மலர் கொலை வழக்கு. இந்த வழக்கில் தவறிய தடயங்கள் அனைத்தையும் கண்டுபிடித்து குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. தடயங்கள் சிக்கினால் குற்றவாளிகளும் சிக்குவார்கள் என்று நம்புவோம். நேயர்களே, தடயம் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை GTV
tadayam@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வையகம் சுற்றியும் தடயம் கையகப்படுத்துவோம்.